ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திரண்ட பக்தர்கள் கடலில் புனித நீராடி சுமார் 6 மணி நேரம் வரை நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அஜித்குமார். அஜித்குமார், வணக்கம். திருச்செந்தூர் முருகர் கோவிலை பொறுத்தமட்டில் பக்தர்களின் கூட்டம் எந்தளவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். அதாவது உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். குறிப்பாக விசேஷ தினங்களில் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் விமர்சையாக கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்வார்கள். இந்த நிலையில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு இன்று அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. 1:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் தொடர்ந்து 4 மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. இந்த நிலையில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் பாத யாத்திரையாக அழகு குத்தியும் காவடி சுமந்தும் கோவிலுக்கு பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர். மேலும் தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் கோவிலுக்கு நள்ளிரவு முதலே வந்து கோவிலில் தரிசனத்திற்காக காத்திருந்தனர். கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் சுமார் பொது தரிசனத்தில் 6 மணி நேரமும் 100 ரூபாய் கட்டண தரிசனத்தில் 4 மணி நேரமும் காத்திருந்து சுவாமி தரிசனத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பக்தர்களின் வருகையால் திருச்செந்தூர் நகரம் முழுவதுமே நெருக்கடியை சூழ்ந்துள்ளது. இந்த நிலையில் பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு ஏற்பாடுகளும் கோவில் தரப்பில் செய்யப்பட்டு வருகிறது. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு திருச்செந்தூர் சுற்றி பக்தர்களின் கூட்டத்தினால் திருச்செந்தூர் பகுதியே திருவிழா கோலம் பூண்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.